ஆண்டவர் செய்கிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். நீங்கள் சண்டை போட்டுறக்கூடாது, நீங்கள் வாக்குவாதம் போட்டுறக்கூடாது, நீங்கள் உங்களுடைய பலத்தை நீங்கள் உபயோகப்படுத்திடக்கூடாதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நம்முடைய திருச்சபையினுடைய இந்த பின்னாடி தண்ணி, கவர்மெண்டினுடைய தண்ணி கனெக்ஷன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 6-7 பேர் சேர்ந்து சர்ச்சுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னாங்க. அப்படின்னா கவர்மெண்ட் வாட்டர் நம்ம பணம் கட்டி 1 லட்சம் ரூபாய் கட்டியாச்சு. பணம் கட்டி அந்த லைனை போட வரும்போது இந்த ரோடை கிராஸ் பண்ணாதீங்க, இந்த ரோட்டில் தோண்டக்கூடாது, நீங்கள் போடக்கூடாது அப்படின்றாங்க. கொடுக்க முடியாது, நாங்கள் கொடுக்க மாட்டோம். என்ன இதில் அவங்க பணத்தை எடுத்து நம்ம பண்ண போகிறது இல்லை, அவங்க இடத்துக்கு நம்ம போகிறது எதுவுமே இல்லை. எங்களுக்கு கொடுக்கக்கூடாது. என்ன ரீசன் அப்படிங்கிற சொல்ல தெரியாது. எதனால கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது, அவ்வளோதாங்க. ஆனால் அவங்க அந்த வாட்டர் போர்டில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் நாங்கள் சொன்னாலாம் கேட்க மாட்டோம். அவங்களுக்கு குடி தண்ணி வேணும், நாங்கள் குடி தண்ணி கொடுத்தா ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோ பிரச்சனை பண்ணி அதெல்லாம் எல்லாத்தையுமே முடிஞ்சு, அதெல்லாம் கடந்து போச்சு. சரி, அன்னைக்கு அவங்க இங்கேருந்து டிச்சில் தண்ணி போடக்கூடாது, அதெல்லாம் அடைச்சிருங்க அப்படின்னாங்க. நான் அடைச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சு. ஒரு 6-7 வருடங்கள் தாண்டதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வருது பாருங்களேன். அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா யார்கிட்ட தான் வரணும் சொல்லுங்களேன்? நம்மகிட்ட வந்தாதான் அந்த பிரச்சனை அவங்களுக்கு சால்வ் ஆகும். நம்ம சரின்னு சொன்னாதான் அது அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஓகே பண்ணாதான் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அதில் பாதி பேர் பிரச்சனை பண்ணவங்க. ஃபாதர், இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்றும் தெரியாதது மாதிரி என்கிட்ட பேசினாங்க. நானும் ஒன்றும் தெரியாதது மாதிரியே பேசினேன். எதுவுமே காமிச்சிக்கல. நீங்கள் அப்படி பண்ணீங்கல்ல, இப்படி பண்ணீங்கல்ல, எதுவுமே சொல்ல. அப்படியா, வேணுமா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறேன், நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கங்க, அதனால எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. தேங்க்யூ ஃபாதர், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எங்களுக்கு இங்கே இருக்கிறது எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங், எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமாம் சொல்லுவீங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? அப்போ என்ன அப்படின்னா, அவங்கள கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு 6 வருஷத்தை கர்த்தர் காத்திருக்க பண்ணார். ஸோ அந்த நேரத்தில் நம்ம அதை அவங்களாத்தான் ஆண்டவர் வர வைக்கணும், அவங்களாத்தான் ஆண்டவர் கொண்டு வர வைக்கணும். அந்த நாள் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். அந்த நாள் வரைக்கும் நம்ம ட்ரிகர் ஆகக்கூடாது, அந்த நாள் வரைக்கும் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, அந்த நாள் வரைக்கும் நம்ம பிரியக்கூடாது, அந்த நாள் வரைக்கும் நம்முடைய உபதேசத்தை விட்டு நம்ம மாறக்கூடாது, நம்முடைய பொறுமையை விட்டு நம்ம வெளியே வரக்கூடாது. ஆனால் ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ காத்திருப்பீர்களே ஆனால் ஏற்ற காலத்தில் கண்டிப்பா ஆண்டவர் உங்க பக்கமா அந்த காரியத்தை செய்யாம போகவே மாட்டாரு. கொஞ்சம் டைம் இழுத்தாலும், கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் கர்த்தர் அவர்களை நேர்த்தியாய் கொண்டு வந்து நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த டைமே நீங்க கொடுக்காம, இந்த நேரத்தையே நீங்க கொடுக்காம, நாளைக்கு நடக்கணும், நாளானைக்கு காலையில நடக்கணும், அதை முடிக்காம நான் தூங்க மாட்டேன், அதை முடிக்காம நான் படுக்கைக்கு போக மாட்டேன், அதை முடிக்காம நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், அதை முடிக்காம நான் எப்படி வாழ்றது அப்படின்னு நினைச்சா சில காரியத்துல நோ ஆன்சர். நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, உங்க மனசு தான் கெட்டு போகும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வாதையிலேயே ஆண்டவர் மீட்டெடுக்க முடியுமா, முடியாதா சொல்லுங்களேன்? முதல் வாதை, ஃபர்ஸ்ட் வாதையிலேயே பார்வோனுடைய இருதயத்தை இழக பண்ணி, அப்பா போங்கப்பா அப்படின்னு அனுப்பி விடலாம் இல்ல? அனுப்பி விடலாம், விடாதா? ஆனா கர்த்தர் என்ன பண்ணல, அப்படி விடல. கர்த்தர் மனதில் அப்பவே டிசைட் பண்ணிட்டார். என்ன டிசைட் பண்ணிட்டார்னா, இந்த 10 வாதையும் எகிப்தியர்களுடைய 10 மிகப்பெரிய நம்பிக்கை, அவங்களுடைய 10 விசுவாசம், அவங்க இந்த 10 கர்த்தர் அனுமதிச்ச இந்த 10 காரியத்தையும் இவங்க கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. கடைசியில் தலைப்பிள்ளை சங்காரம் வருது பாருங்களேன், அந்த தலைப்பிள்ளைகளை எல்லாம் கடவுளுக்கு சமானமா அவங்க வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. இந்த 10 நம்பிக்கையும் இல்லடா, நான் தான் இந்த உலகத்தினுடைய ரட்சகர் என்கிறத கர்த்தர் பார்வோனுக்கு அறிவுறுத்த வேண்டியது இருக்குது. அது எப்படி அறிவுறுத்துவார்னா, அதுக்கு டைம். ஆனா அதுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு தெரியும், இப்ப பாருங்க எங்களுடைய வேலையெல்லாம் கடினமாக்குறாங்க, நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு நம்ம மோசையின் இடத்துல போய் சண்டைக்கு போனாங்க. பொறுமையா இரு சாமி, பொறுமையா இரு. சில காரியத்தை எப்படிதான் ஆண்டவர் செய்வார் அப்படின்னா, கர்த்தர் கீழே இருந்து வருவார். எங்க இருந்து வருவாரு? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் சில விஷயத்தை செய்யறதுல என்ன டிஃபரெண்ட் நினைக்கிறீங்க? அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? உடனே நடக்கணும்னு நினைப்பான்,
உங்க பிள்ளைகளுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? சொல்லுங்களேன். ஒரு செடியே புடுங்க வைங்களேன், ஒரு செடியை பிடிங்க அந்த பக்கத்தில் நடுப்பா அப்படின்னு சொல்லுங்க, அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டான். மேலே வந்து திரும்பி ஒரு புடுங்கி கொண்டு போய் நடலான்னுவான். அதான் அவனுக்கு பொறுமை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த செடியை வந்து அப்படி பிடுங்க மாட்டீங்க. பொறுமையாக உட்காந்து ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து சுற்றி தோண்டி அழகாக ஒரு வேறு கூட இல்லை, இது டேமேஜ் ஆகாமல் மண்ணோட சேர்த்து கொண்டு போய். ஆனால் அவன் பாருங்க அந்த நேரத்தில் கோவப்படுவான் பாருங்க. ஐயோ ஏமாமே இப்படி பண்ணிட்டு கிடக்குறீங்க, பிடிங்கி கொஞ்சம் நட வேண்டியது தானே, இதுக்கு இவ்வளோ நேரம் தேவையா, இப்படியெல்லாம் தோண்ட வேண்டிய அவசியம் இருக்குதா, இது எதுக்கு இப்படி தோன்றீங்க, தேவையே இல்லை, என்ன விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன் 2 நிமிஷத்தில் பிடிங்கி கொண்டு போய் நட்டுட்டு வந்துட்டே இருப்பேன், 4 நாளில் முளைச்சிருணுவான். ஆனால் அவன் பிடிங்கி நடுறது என்ன பண்ணாது சொல்லுங்க? முளைக்காது. ஏன்னா அவனுக்கு அனுபவமே இல்லை, அவனுக்கு அனுபவம் ரொம்ப குறைவு, அதனால அவசரமா செய்கிறான். ஆனால் நமக்கு என்ன இருக்குன்னா அனுபவம் நிறைய இருக்கு. நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற தேவனுக்கு என்னை விட மிகப்பெரிய அனுபவசாலி, அவர் என்னை விட மிகப்பெரிய அனுபவசாலி. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே இருக்கிறவர், அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய கர்த்தர். அதனால அவர் அவசரப்பட மாட்டார். அவர் அவசரப்படவில்லை என்றால் கண்டிப்பாய் ஒரு காரணம் உண்டு. அவர் அவசரப்படாததற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இவ்வளவு அவசரப்படுறேனே, நான் இவ்வளவு கெஞ்சி கேட்கிறேனே, நான் இவ்வளவு டென்ஷன் ஆகிறேனே, அந்த காரியம் நடக்காததுனால நீர் கொஞ்சம் வேகமா செய்யக்கூடாதா, நீர் கொஞ்சம் துரிதமா செய்யக்கூடாதா அப்படின்னு யாரோ ஒருத்தர் சத்தத்தை கேட்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, கர்த்தர் அவசரப்படாததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, கர்த்தர் அவசரப்படாததற்கு ஒரு காரணம் உண்டு. உங்களை உருவாக்குற வரைக்கும், உங்களை சரி செய்கிற வரைக்கும், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற வரைக்கும் அவர் அமைதியாய் இருப்பார். ஆனால் அவருடைய காலம் சரியானது என்று கண்டபோது, அவருடைய காரியம் நேர்த்தியானது என்று கண்டபோது அந்த அற்புதத்தை நாமும் பார்க்க போகிறோம். நம்புறவங்க கரங்களை தட்டி இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படியே நமக்கு செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.